ஜி.கே. நாகராஜா, நீங்க விவசாய பிரிவினுடைய மாநில தலைவர் மட்டும் கிடையாது, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சினுடைய ஒன் ஆஃப் த டைரக்டரும் கூட, இயக்குனரும் கூட. அவங்க தான் இந்த அரிசி இந்த விழாவை அவர்கள் தான் நடத்தி இருக்கிறார்கள். இந்த செய்தியை அவர்கள் தான் வெளியிட்டு இருக்கிறார்கள். இது 2 நன்மைகளை பெறுவதற்காக அப்படிங்கிறதை அவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, இது பாசன நீரை சேமிக்கும், உற்பத்தியை அதிகரிக்கும், வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் சார். பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைக்கும். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற எல்லாவற்றையும் குறிப்பிடுகிறார்கள். ஆனா மிக லாவகமாக மரபணு மாற்றப்பட்ட அப்படிங்கிறத, மரபணு திருத்தப்பட்ட, அதனுடைய பிரஸ் ரிலீஸ்ல அப்படிதான் கொடுத்திருப்பாங்க, ஜெனோம் எடிட்டட் அப்படின்ட்டு தான் கொடுத்திருக்கிறாங்க. சார், ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா சார், ப்ளீஸ்? அனைவருக்கும் வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி பேசிய நண்பர்கள் அரிசி கோதுமை என்றெல்லாம் பிரிச்சு பேசினார் சார். ரொம்ப எக்கோவா இருக்கு, அதிகமா இருக்கு. அரிசி கோதுமை எல்லாம் பிரிச்சு உணவுல கூட ஒரு பெரிய நேரத்தை சொன்னாங்க. இது காங்கிரஸ் இந்தியா இல்ல சார், இது பிஜேபி இந்தியா. அதாவது ஆர்டிகல் 370 இருந்து, தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து, குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து, இந்த இந்திய நாட்டிற்கு, இந்த மண்ணிற்கு, இந்த தேசத்திற்கு எது நன்மை செய்யுமோ அதை கொண்டு வருகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் அந்த காங்கிரஸ் ஆட்சி போல மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இந்தியாவில விற்க போறோம், ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஆட்சி இது அல்ல சார். இது 500 கோடி ஏறக்குறைய நிதி ஒதுக்கப்பட்டு 35 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக ரிசர்ச் பண்ணி இப்பொழுது நம்முடைய மத்திய அரசானது இதற்கென்று 500 கோடி ஒதுக்கப்பட்டு இது எடிட் செய்யப்பட்ட, அதை சொல்றது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுக்கும் ஜெனட்டிக்கலி எடிட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரு மண்ணில இருந்து ஒரு பாக்டீரியாவை எடுத்து அந்த பாக்டீரியாவை கொண்டு போய் நீங்க அந்த உதாரணத்துக்கு இந்த பீட்டி காட்டன், அதுல அந்த பாக்டீரியாவை கொண்டு போய் வச்சு அதுல இருந்து நீங்க ஒரு உற்பத்தியை உருவாக்குறது அப்படிங்கிறது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. ஜெனட்டிக்கலி எடிட்டட் அப்படிங்கிறது எந்த ஒரு வெளியிலிருந்து ஒரு பொருளையும் கொண்டு வராம அதனுடைய ஜீன் மட்டுமே, என்சைம்ஸை யூஸ் பண்ணி அதனோட ஜீனை மட்டுமே அதை எடிட் பண்றது. அதாவது எந்த ஒரு விஷயம் எக்ஸ்டர்னலா உள்ள ஃபோர்ஸ் பண்ணாம உள்ள இருக்கிற அதை மட்டுமே எடிட் பண்ணி எந்த கெடுதலும் இல்லாமல் அதை கொண்டு வர்றதுதான் எடிட் பண்ற அந்த விஷயம். அதைத்தான் தெளிவுபடுத்திருக்காங்க. இதனால எந்த வகையிலையும் சுற்றுப்புற சூழலுக்கோ இந்த பீட்டி காட்டன் மாதிரியான அதை சாப்பிடுற, அந்த உணவை சாப்பிடுற, அந்த கொட்டையை சாப்பிடுற மாடுகளுக்கோ எந்த வகையான பாதிப்பும் இல்லாம, எக்ஸ்டர்னலா எதையும் பயன்படுத்தாம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் தான் இது. இது இந்தியாவுடைய நம்முடைய சொந்த தயாரிப்பு. அது குறிப்பா ஈரோட்டை சேர்ந்த விஸ்வநாதன் சின்னசாமி என்கின்ற அவருடைய குழு அடங்கிய குழுவானது 2 வகையான இப்ப நெற்பதிர்களை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அத ஒண்ணு விஸ்வநாதன் சின்னசாமி சார், அவருக்கு கீழே ஒரு 10 பேரு. அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நம்முடைய சௌகான் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க, அந்த விழாவில் தெரிவிச்சிருக்காங்க. இதுல 2, ஒண்ணு ஹைதராபாத்ல இருந்து ஒரு வெரைட்டி, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ICRL இருந்து, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச்ல இருந்து ஒரு ரைஸ் வெரைட்டியும், பூசால இருந்து ஒரு ரைஸ் வெரைட்டியும், 2 ரைஸ் வெரைட்டியா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒண்ணுக்கு கமலா 100 பேரு, இன்னொன்னு பூசா DST அப்படின்னு பேரு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த கமலா 100 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 120 daysல வந்துடும். சேவ் வாட்டர், அது ஃபெர்டிலைசர் சேவிங் இருக்கும், அதே போல வாட்டர் சேவிங் இருக்கும். அதுக்கு குறிப்பா சம்பா மசூரிமாங்க, அதோடைய ஈக்குவல் குவாலிட்டியா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பூசா DST அப்படிங்கிறது MTU 1010, அதுவும் அப்படிதான். அது அந்த உப்புத்தன்மை உள்ள நீர்ல இருந்து வரக்கூடியது, அதையும் தாக்கு பிடிச்சு வரக்கூடியது, அமிலத்தன்மையுடைய மண்ணிலிருந்து வரக்கூடியது. இது எல்லாமே அதுக்குரிய 30% 40% ப்ரொடக்ஷன் அதிகமா கொடுக்கக்கூடியது. இதுல எந்த வகையான கெடுதல்களும் இல்லை என்பதை ரொம்ப தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க விஞ்ஞானிகள். குறிப்பா இதை பற்றி விஞ்ஞானிகள் வர வச்சு பேசியிருந்தா ரொம்ப விளக்கமா சொல்லி இருப்பாங்க. அதனால இது எந்த வகையிலும் இது ஜெனட்டிக்கலி நாட் மாடிஃபைடு, இட் இஸ் ஜெனட்டிக்கலி எடிட்டட்
அது உள்ள இருக்கிற ஒரு போட்டோகிராஃபில ஒரு எப்படி ஒரு வீடியோவை நாம வந்து எந்த ஒரு மாற்றங்களும் செய்யாம எடிட் பண்றோமோ அதே மாதிரி அதில் உள்ள அந்த விஷயங்களை மட்டும் எடிட் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் இதனுடைய சிறப்புத்தன்மை. இப்போ இப்படி கொரோனா சமயத்துல நாமளே 2 மருந்துகளை தயாரித்து வெளிநாட்டுக்கு செஞ்சோமோ ஒரு வருஷத்துல, அது மாதிரி இந்த விஷயத்த நம்முடைய இந்தியன் பெருமைப்படணும் மோடி அவர்களுடைய தலைமையில. புரிஞ்சிருச்சு சார், எனக்கு புரிஞ்சிருச்சு சார். என்னன்னா சார், நம்ம வந்து இங்க இருந்து அரிசியை வந்து அயல் நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடாது, ஏன்னா உள்நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிஎஃப்டி என்ன பண்றாங்க அப்படின்னா 20% வரி விதிக்கிறார்கள் சார். வரலாற்றில் எப்போதுமே இல்லாத வகையில் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்த பிறகு மட்டும்தான் அரிசியினுடைய ஏற்றுமதிக்கு 20% டாக்ஸ் போட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னா, நீங்க பெட்ரோல்ல வந்து எத்தனால கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மெத்தனால கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் குடோன்ல கோடிக்கணக்கான டன்னு குவிந்து கிடக்கக்கூடிய அரிசியிலிருந்து நீங்க வந்து எத்தனாலை எடுத்து பெட்ரோல்ல கலப்பதற்கான ஒரு முயற்சியில நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. அரசாங்கம் அந்த காரியத்தில் இறங்குகிறது. கோதுமையிலிருந்து எடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. இப்போ இந்த அரிசி உற்பத்தியை அதிகப்படுத்தி நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? ஏன்னா அரிசியில இருந்து எத்தனாலை எடுத்து பெட்ரோல்ல கலக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கூடுதல் அரிசி உற்பத்தி செய்து யாருக்கு நீங்க கொடுக்க போறீங்க? எக்ஸ்போர்ட் பண்ணாலும் டாக்ஸ் போடுறீங்க. ஏற்கனவே இங்க மிகையாகத்தான் அரிசி இருக்குது சார். இப்போ 1950ல 1950ல பாத்தீங்கன்னா நம்முடைய ப்ரொடக்ஷன் வந்து 50 மில்லியன் டன்ஸ் இருந்தது சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய உற்பத்தி 6 மடங்கு அதிகம், அதாவது 333 மில்லியன் டன்ஸ் நம்முடைய உற்பத்தி செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 6 to 8 மில்லியன் டன் நம்ம உற்பத்தி அதிகமாயிட்டே போகுதுங்க. இன்னைக்கு நாம தன்னிறைவு அடைஞ்சது மட்டுமில்ல, இன்னும் சொல்ல போனா ஏறக்குறைய நாம பாஸ்மதி ரைஸ் மட்டுமே நாம உற்பத்தி செஞ்சு நாம ஏறக்குறைய 48,000 டன் நாம் வந்து கடந்த ஆண்டு ஏற்றுமதி செஞ்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அரிசியில உற்பத்தியில அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு நம்முடைய நாடானது. இன்னைக்கு வந்து பல உணவுப் பொருட்கள், குறிப்பா கால்நடை வளர்ப்பு, அதே போல ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு எல்லாமே இன்னைக்கு பல்விதமான மக்காச்சோளம் உட்பட பல வகையான தன்னிறைவு உற்பத்தி தேவைப்படுகிறது. அதனால உற்பத்தி பெருக்கிறதுல நம்ம ஒரு பாலிசி எடுத்துருக்கோம் சார். அந்த பாலிசி என்னன்னா, அதாவது -5 + 10 5 மில்லியன் ஹெக்டேர்ல நம்முடைய விவசாயத்தினுடைய நிலத்தை குறைப்பது, 10 மில்லியன் டன் நம்முடைய அந்த உற்பத்தியை பெருக்குவது. அதுல 5 மில்லியன் டன்ல மத்த மக்காச்சோளம் உட்பட பல்வேறு பல்சஸ மில்லட்ஸ உற்பத்தி செய்வது. இது மாதிரி ஒரு திட்டமிட்ட இலக்கோடு நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெறும் அரிசியோ மட்டுமல்ல. நமக்கு ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்க பேசுனது எல்லாம் எனக்கு நல்லா புரியுது சார். நீங்க 48,000 கோடி மதிப்புள்ள பாசுமதி அரிசி, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் சார். நீங்க வந்து டிஜிஎஃப்டி வந்து டைரக்டரேட் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு அவங்க வந்து டாக்ஸ் போட்டது எதுக்கு அப்படின்னா, உடைந்த அரிசிகள், பாயில்டு ரைஸ், பச்சரிசி, இதுக்கு தான் டாக்ஸ் போட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. பாசுமதி ரைஸுக்கு அவங்க டாக்ஸ் போடவே கிடையாது. மத்திய அரசாங்கம் பாசுமதி ரைஸுடைய ஏற்றுமதிக்கு டாக்ஸ் போடல. நீங்க இப்போ மாடிஃபை பண்ணி இவங்க மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய அரிசி சம்பா வகையை சார்ந்தது, பாசுமதி ரைஸ் வகையை சார்ந்தது அல்ல. இது நீங்களும் நானும் சாப்பிடக்கூடியது, தினந்தோறும் சாப்பிடுறது. 80 கோடி மக்களுக்கு நாம வந்து இன்னைக்கு இலவசமா மத்திய அரசு அனைவருக்கும் அரிசியை கொடுத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சார். நமக்கு உணவு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ஸ்டாக் வைக்கிறோம். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி எத்தனால் பெட்ரோல்ல கலக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். அதனால நமக்கு வந்து என்னைக்கும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு ஒரே விஷயம் பார்க்கணும் சார். நாம இன்னைக்கு நம்முடைய உர மானியம் 2,20,000 கோடி ரூபாய் உர மானியம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த உரமானியம் எதுக்கு அப்படின்னா, இந்த உதாரணத்துக்கு 3,000 ரூபாய் வரக்கூடிய ஒரு மூட்டை யூரியாவை 270 ரூபாய் கொடுக்குறோம். நாம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம், கொடுத்து உற்பத்தியை அதிகப்படுத்துறோம். நானோ டெக்னாலஜி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்த சயின்டிஸ்ட் சுப்பிரமணியம் போன்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நானோ டெக்னாலஜி மூலமா 13 வகையான திரவ உரங்களை கொடுத்திருக்காங்க. அதை வந்து அதிகப்படுத்தி உரத்தினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு, வேஸ்டேஜ் குறைப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வகையில் எதுக்கு உணவு உற்பத்தி அதிகப்படுத்துவது மட்டுமல்ல,
எப்படி இந்திய ராணுவம் ஒரு கட்டுப்பாடோடு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மோடிஜி அவர்கள் ஒவ்வொரு முறையும் சென்று ராணுவத்தினுடைய எல்லைக்கு சென்று பேசுகிறாரோ, அதுபோல விவசாயிகளையும் ஒரு ராணுவ வீரராக பார்க்கின்ற வகையில விவசாயிகளுக்கு என்னெல்லாம் தேவை, 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி யூபி மாதிரி ஸ்டேட் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததுனால மிக முக்கியமாக உரங்கள் மூலமாகவும் மைக்ரோ இரிகேஷன் ட்ரிப் மூலமாகவும் பல்வேறு விதங்கள்ல இந்த விவசாயத்தை மேம்படுத்துற முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இதை நீங்க எக்ஸ்போர்ட் ஏன் விதிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி அந்த உணவுப் பொருள் வீணானாலும் கூட அது வீணாருக்கு முன்னாடி அதோட நிலைமையை பொறுத்து நாம கால்நடைகளுக்கோ அல்லது கோழி தீவனங்களுக்கோ பயன்படுத்த முடியும். அது எத்தனை நாள் எடுக்க முடியும், இது எல்லாம் ஒரு மைண்ட்ல வச்சுதான் நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 10,000 ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதன் மூலமாகவும் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இப்ப தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் 8 லட்சம் டன் நம்ம பண்ற மத்திய அரசு பண்ணுது. ஏறக்குறைய நல்ல விலை கொடுத்து நம்ம நெல்லை வாங்கிட்டு இருக்கோம். இங்கேயும் கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே சில பிரச்சனை இருக்குது. இங்கேயும் இந்த சன்னரக உற்பத்தி பண்ணாங்கன்னா இன்னும் நல்ல விலையை கிடைக்கும். நம்ம கர்நாடகாவில இருந்தும் ஆந்திராவில இருந்தும் நெற்களை வாங்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் உற்பத்தி செய்யறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஆக நீங்க பாக்குறப்ப இது எந்த வகையிலையும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அல்ல, ஜெனட்டிக்கலி எடிட்டட், எந்த வகையிலும் கெடுதல் செய்யக்கூடியது அல்ல. இதை முதல்ல பேசுறவங்க இதனுடைய அறிவை அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், ஓகே.